வணக்கம். ஆன்றோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி, இளைஞர்கள் அனைவரையும் வாழ்த்தி, இந்த மார்கழி மாத நினைவுகளை, மாண்புகளை சிந்தனையின் அடிப்படையில் நாம் மீண்டும் தொடருவோம். உங்கள் அனைவருக்கும் ஆரம்பத்தில் பல முறை கூறியிருக்கின்றேன். திருப்பாவையும் திருவெம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் பாடப்பட்டது மனித சமுதாயத்திற்கு கடவுளை பற்றி, இறைவனை பற்றி ஒரு விளக்கத்தை கொடுத்து அவர்களை வாழ்விக்க வேண்டும், வாழ வைக்க வேண்டும், அந்த வாழ்வியல் அவர்களுக்கு நல்ல நிலையிலே ஆன்ம நிலையை காட்ட வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட நூல்கள் என்று. இந்த இடத்தில் இதுவரைக்கும் வந்த பிறகு நாம் பார்த்தது என்னவென்றால், ஒரு பக்கத்திலே பகவான் நாராயணனை, இன்னொரு பக்கத்திலே பகவான் சிவபரம்பொருளை முறையாக அன்னை ஆண்டாள் நாச்சியாரும் மாணிக்கவாசக பெருமானும் உங்களை அழைத்து அவர்களிடம் காண்பித்து, உங்களை நீங்கள் அடைய வேண்டிய நன்மைகளை நீங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக எந்த விதத்திலே அவர்கள் சுட்டி காட்டினார்கள் என்பதை நாம் ஓரளவிற்கு தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே சமீபத்திலே படிக்கின்ற பொழுது இரண்டு பேருமே, ஒரு பக்கத்தில் அன்னை நாச்சியார் நாராயணனை, கோவிந்தனை, பகவான் கிருஷ்ணனை எழுப்புகின்றார். அங்கே இன்னொரு பக்கத்திலே பார்க்கின்ற பொழுது ஓரளவிற்கு இவர்களை இன்னும் தொடர்ந்து அழைத்து கொண்டு சென்று அந்த இடத்திலேயும் பகவானை எழுப்ப வேண்டிய நிலையிலே அங்கே இருக்கின்றார் அவர்கள். இது எதை காட்டுகிறது என்றால், இந்த வாழ்க்கையிலே நாம் வாழுகின்ற வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு உரிய வாழ்க்கை. ஆனால் அந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்தவன் இருக்கின்றானே, எல்லாவற்றிற்கும் அடிப்படையாகவும் எல்லாவற்றிற்கும் மேலோட்டமாகவும் மேலாகவும் இருக்கின்ற அந்த ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியான அந்த ஆண்டவன் எந்த உருவத்திலே நாம் அவனை காட்டினாலும் அவன் கொடுக்கின்ற வாழ்க்கைதான் அவனால் படைக்கப்பட்ட ஜீவாத்மாக்களுக்கு கொடுக்கின்ற வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை சிறப்படைந்த வாழ்க்கையாக எடுத்து செல்ல வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை கூறி, அவர்கள் சார்பிலே நான் உங்களை வாழ்த்தியும் வணங்கியும் அதே நேரத்தில் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே ஆண்டாள் நாச்சியார் பாடுகின்றார், குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தில் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. வாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழுப்ப விட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற இல்லாயால் தத்துவமன்றே தகவலேறும் பார்வாய். இங்கே அன்னை நாச்சியார் அவர்கள் நேராக உறங்குகின்ற கண்ணனையே அழைக்கின்றார். அதே நேரத்தில் அவனோடு உறங்குகின்ற அல்லது உறங்க வைத்து அவனை உறங்கிக் கொள்ள தொடர்கின்ற நப்பின்னையையும் அழைத்து, உன் அழகிய மார்பகங்களிலே அவன் தலை வைத்து படுத்து கொண்டிருக்கின்றான், தூங்கிக் கொண்டிருக்கின்றான், அவனை எழுப்பு 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 என்று சொல்லுகின்றார். இந்த இடத்திலே யார் யாரை எழுப்புவது? இங்கே இறைவனை எழுப்ப வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள், உறங்குகின்றார் என்று சொல்லுகின்றார்கள். நாம் இந்த பகுதியிலே பார்ப்போம். திருவெம்பாவையிலே, உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சோர் புதுக்கு அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்றுரைப்பேன்கள் எங்கொங்கை நின்னன்பர் அல்லாதோள் தோள் சேரற்க என் கை உனக்கல்லா எப்பணியும் செய்யற்க கங்குல் பகலெங்கண் மற்றொன்றும் காணார்க்க
இங்கு இப்பரிசே எமக்கென்பேன் நல்குதியேல் எங்கெழிலன் ஞாயிறே எமக்கேலோர் எம்பாவாய். இந்த பகுதியில் இருக்கின்றவர்கள் சிவபரம்பொருளை அடிப்படையாக வைத்த இடத்திலே அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? இதோ பார், உன் கையிலே இருக்கின்ற இந்த பிள்ளை உனக்கே சொந்தம் என்ற ஒரு முறை இருக்கிறதே, ஒரு அடிப்படை தத்துவம் இருக்கிறதே, அது மாறக்கூடாது. அது மாறுவதற்கு நாங்கள் விடமாட்டோம். அதே நேரத்தில் உன்னுடைய அன்பர்கள் உன்னுடைய பாதத்திலே நின்று உன்னை வணங்குகின்றவர்கள் அவர்களே எங்களுக்கு கணவன்மாராக ஆகி எங்களை போன்றவர்களோடு அவர்களோடு இணைந்திருக்க வேண்டும். உன்னுடைய பாதங்கள், அந்த பாதங்களிலிருந்து வருகின்ற அந்த ஒளி, இதை தவிர எங்களுக்கு வேறொன்றும் தேவையே இல்லை. அந்த ஒளி கிடைத்ததென்றால், உன்னுடைய அருள் கிடைத்ததென்றால், இந்த சூரிய பகவான் கூட இடம் மாறி வழி மாறி திசை மாறி போனாலும் கூட நாங்கள் கவலைப்பட மாட்டோம். இந்த இரண்டு நிலைகளையும் பார்க்கின்ற பொழுது இங்கே குரு நிலையிலே நின்று பாவையர்களை எழுப்பி கொண்டு வந்திருக்கின்ற ஆண்டாள் நாச்சியாரும் சரி, அதே நிலையில் இருக்கின்ற மாணிக்கவாசக பெருமானும் சரி, இப்பொழுது இறைவனை எழுப்பி இறைவனிடத்திலே இவர்களை இணைக்க பார்க்கின்றார்கள். கடவுள் தூங்குகின்றானா? அவன் என்ன செய்கின்றான் என்பதை நம் போன்ற என் போன்ற சாதாரண மனிதர்களுக்கு என்ன தெரியும்? அவன் தூங்கிக் கொண்டுதான் இருக்கின்றான். ஆனால் ஒரே ஒரு வேறுபாடு, நீங்களும் நானும் தூங்கினால் அந்த தூக்கத்திற்கு நிலை வேறு. ஆனால் அவன் தூங்குகின்ற தூக்கம் இருக்கின்றதே, அதனுடைய நிலை வேறு. இந்த நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இறைவனை குருவினுடைய நிலையிலே நின்று நாம் பார்க்கின்ற பொழுது அந்த குரு பகவான் என்ன சொல்லுகின்றார் என்பதை வைத்து ஆண்டவனை கும்பிடுகின்ற முறை இருக்கிறதே, அந்த முறைதான் பக்தி முறை. அதுதான் பக்தி மார்க்கம். ஆண்டாள் நாச்சியார் யார்? தமிழகத்திலே கண்டெடுக்கப்பட்ட ஒரு பிறவி, ஒரு அவதாரம். இந்த மாபெரும் மாணிக்கவாசக பெருமான் மதுரையம் பக்கத்திலே இருக்கின்ற ஊரிலே பிறந்த ஒரு அவதாரம். இவர்கள் இருவரும் காட்டுகின்ற இந்த இரண்டு கடவுள்களும் பார்த்தோம் என்றால், ஒருவர் சைவத்தை சேர்ந்தவர், இன்னொருவர் வைணவத்தை சேர்ந்தவர் என்று மாறுபடுமே தவிர, ஆனால் அந்த இருவரும் உள்ளே இருந்து காட்டுகின்ற செயல்கள், காட்டுகின்ற பார்வைக்கு உரிய அந்த செயல்கள் என்ன என்பதை நாம் சிந்தனை பண்ணோம் என்றால், அங்கே எல்லாவற்றிற்கும் ஒருவனே, எல்லாவற்றிற்கும் ஒருவனே என்ற நிலை உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மொழியை பேசுகின்றவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு எல்லையை மீறி செல்கின்ற சமயத்திலே அந்த பக்தி மார்க்கத்தில் இருந்து அடியெடுத்து வைத்து மேல் நோக்கி செல்கின்ற சமயத்திலே உங்களுடைய உள்ளத்திலே ஞான ஒளி பட்டதென்றால், அந்த ஞான ஒளி படுகின்ற நிலையிலே இறைவன் யார் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். அந்த இறைவனை காட்டிய பெருமையும் இந்த மண்ணிலே இருக்கின்ற மதங்களுக்கு உண்டு. அந்த மதங்களோடு இணைந்திருக்கின்ற மதவாதிகளுக்கு உண்டு, மத நூல்களுக்கு உண்டு. ஆன்றோர் பெருமக்களே, நீங்களே சற்று நினைத்து பாருங்கள், சிவபரம்பொருள் எப்படி இருக்கின்றார்? அவர் தலை எப்படி இருக்கிறது, கழுத்து எப்படி இருக்கிறது, உருவம் எப்படி இருக்கிறது, கால் எப்படி இருக்கிறது, காலின் கீழே ஒரு அசுரன் இருக்கிறானே, அவன் யார் என்பதை சிந்தித்து பாருங்கள். அதே போன்று நாராயண பெருமானை நீங்கள் நினைவிலே வைத்து பாருங்கள். அவனுடைய தலையிலே, அவனுடைய கழுத்திலே என்ன இருக்கின்றன, அவன் தோள்பட்டையிலே 2 பக்கத்திலே என்ன இருக்கின்றன, அந்த சங்கு என்ன, சக்கரம் என்ன, இவைகளை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திலே தோன்றுவது என்ன என்றால், இவை எல்லாவற்றிற்கும் ஒரு பொருள் இருக்கிறது. அந்த பொருள் கற்றுக் கொடுக்கின்ற பாடம்தான் ஆன்மீக பாடம். இந்த ஆன்மீக பாடம் கற்றுக் கொடுக்கின்றவன்தான் எல்லாவற்றிற்கும் தலைவனாக இருக்கின்ற ஆண்டவன். அந்த ஆண்டவன் கற்றுக் கொடுத்த பாடத்தை அவன் வழியிலே வந்த, அவனால் உருவாக்கப்பட்ட, அவனால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஜீவாத்மாக்கள் இந்த மண்ணிலே காட்டுகின்ற நிலை இருக்கிறதே, அந்த நிலைதான் ஞான நிலைதான் இறைநிலை. அந்த இறைநிலையை நாம் தெரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்தினோம் என்றால் அந்த வாழ்க்கை என்றைக்கும் சிறப்பாக உயர்வாக இருக்கும். அந்த இறைநிலையை நாம் காண்போம். இந்த இறைநிலையிலே நாம் பார்க்கின்ற பொழுது நம் நாட்டிலே வேதங்கள் இருக்கின்றன, புராணங்கள் இருக்கின்றன,
உபனிஷதங்கள் இருக்கின்றன. இங்கே வந்தீர்கள் என்றால் எல்லாவற்றையும் ஒன்றாக்கிய திருவள்ளுவர் பெருமானுடைய திருக்குறள் இருக்கின்றது. இந்த மண்ணிலே பிறந்த நாயன்மார்கள், இந்த மண்ணிலே பிறந்த ஆழ்வார்கள், இந்த மண்ணிற்கு காட்டியிருக்கின்ற எத்தனையோ புகழ்மிகுந்த நூல்கள் எல்லாம் இருக்கின்றன. அவைகளை நாம் மேலாக நின்று படிக்கின்ற பொழுது அங்கே கடவுள் பக்தி நெறியிலே காட்டப்படுவார். அதை உள்நின்று ஆழமாக நாம் படித்தோம் என்றால் அங்கே கடவுள் ஆழ நிலையிலே ஞான நிலையிலே காட்டப்படுவார். ஒன்று சொல்லுகின்றேன், இந்த மண்ணிலே எப்படிப்பட்டவன் இறைவனாக இருக்க முடியும் என்பதை காட்டுகின்ற பொழுது உபனிஷத்திலே சொல்லவத்தை சொல்லுகின்றேன். ஓம் பவாய தேவாய நமக 1, ஓம் சர்வாய தேவாய நமக 2, ஓம் ஈசானாய தேவாய நமக 3, ஓம் பசுபதாய தேவாய நமக 4, ஓம் ருத்ராய தேவாய நமக 5, ஓம் உக்ராய தேவாய நமக 6, ஓம் பீமாய தேவாய நமக 7, ஓம் மகதே தேவாய நமக 8. இந்த 8ம் சாதாரணமானவை அல்ல. இந்த 8 குணங்களை வடமொழி என்றாலும் சமஸ்கிருதம் என்றாலும் அதை பற்றியெல்லாம் நமக்கு கவலை இல்லை. எந்த மொழியாக இருந்தாலும் என்ன, தாய் காட்டுகின்ற வழி. அவள் நம்மை பெற்ற தாயாக இருக்கலாம், அண்டை வீட்டு தாயாக இருக்கலாம், பக்கத்து வீட்டு தாயாக இருக்கலாம், எந்த தாயாக இருந்தாலும் அவள் காட்டுகின்ற வழி இறைவழி. அந்த வழியிலே பார்க்கின்ற பொழுது உபனிஷத்திலே வருகின்ற இந்த 8 குணங்களையும் அப்படியே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் பொருளை சொல்லுகின்றேன். இங்கே ஒருவன் இமயமலையிலிருந்து வந்தான் என்றும், அனுப்பப்பட்டவன் வந்த பிறகு வழியிலே இருக்கின்ற ஆடு மாடுகளெல்லாம் அவருடைய தலைவனாக இருந்தவன் காணாத நிலையிலே கிடக்கின்றான் என்றும், அந்த உடலிலே புகுந்து உள்ளிருந்து வெளியேறி 3000 திருமந்திர பாடல்களை பாடியவன் திருமூலன். இந்த திருமூலன் 63 நாயன்மார்களிலே ஒருவன். இந்த 63 நாயன்மார்களும் அவர்கள் செய்த தொண்டினை வைத்து புகழ்பாடிய இந்த மண் நம் மண்ணிலே பெரிய புராணத்தை, திருத்தொண்டர் புராணத்தை காட்டியிருக்கின்றது. சேக்கிழார் பெருமான் எழுதிய அந்த திருத்தொண்டர் புராணத்திலே இருக்கின்ற 63 நாயன்மார்களிலே திருமூலரும் ஒருவர். இந்த திருமூலர் கடவுள் வாழ்த்து பாடுகின்றார். மூவர் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அப்பர், சுந்தரர், ஞான சம்பந்தர் அவர்கள் கூட கடவுள் வாழ்த்திலே பாடுகின்ற பொழுது அந்த கடவுள் வாழ்த்துக்கு ஒரு உருவம் தெரியும். அந்த உருவத்திற்கு உரியவன் சிவப்பரம்பொருள். ஆனால் இந்த தியாக நிலையிலே வந்தவன், இந்த திருமந்திரத்தை உருவாக்கியவன் திருமூலன் பாடுகின்றான். ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள், 4 உணர்ந்தான், 5 வென்றனன், 6 விரிந்தனன், 7 சென்றனன், தானிருந்து தான் உணர்ந்தான் 8. ஆன்றோர் பெருமக்களே, முதலிலே நான் 8 பொருட்களை சொன்னேன். ஓம் பவாய தேவாய நமக, ஓம் சர்வாய தேவாய நமக, ஓம் ஈசானாய தேவாய நமக, ஓம் பசுபதாய தேவாய நமக, ஓம் ருத்ராய தேவாய நமக, ஓம் உக்ராய தேவாய நமக, ஓம் பீமாய தேவாய நமக, ஓம் மகதே தேவாய நமக 8. இங்கே இமயமலையிலிருந்து வந்தவன் என்று சொல்லப்படுகின்ற இந்த திருமூலன் அவன் சொல்லுகின்றான், ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள், 4 உணர்ந்தான், 5 வென்றனன், 6 விரிந்தனன், 7 சென்றனன், தானிருந்து தான் உணர்ந்தான் 8. உபனிஷதத்திலே இருந்தது எப்பொழுது எழுதப்பட்டது, யாரால் எழுதப்பட்டது, எப்படி எழுதப்பட்டது, என்ன என்பது எனக்கு தெரியாது. அதே போன்று திருமூலனுடைய காலம் கூட எப்பொழுது என்பதை சரியாக நான் சொல்ல முடியாது. அங்கே எழுதப்பட்டது சமஸ்கிருதத்திலே, இங்கே எழுதப்பட்டது தமிழிலே. இன்னொன்றை நான் சொல்லுகின்றேன், எல்லாவற்றிற்கும் மேலாக நிற்கின்ற நம் திருமறை இருக்கிறதே திருக்குறள், அங்கே திருவள்ளுவன் எழுதியிருக்கின்றான், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஆதிபகவன், கற்றதனாலாய பயனன்கள் வாலறிவன், நற்றால் தொழாரினின் வாலறிவன், மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார் மலர்மிசை ஏகினான், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில, வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு வேண்டுதல் வேண்டாமை இலான்.
இருள் சேர் இருவினையும் சேரான் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இருள் சேர் இருவினையும் சேரான். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்கத்து நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொறிவாயில் ஐந்தவித்தான் தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்கோமை இல்லாதான் அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. அறவாழி அந்தணன் 8 திருக்குறளிலே 8 விதமான பொருட்களை காட்டி 8 விதமான குணங்களை காட்டி எவன் இறைவன் என்று சொல்லிவிட்டு 9வது பாட்டிலே சொல்லுகின்றான், கோளிர் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. கோளிர் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. 9வது பாட்டு முடிந்ததா? 10வது பாட்டில் சொல்லுகின்றான், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். எப்பொழுதோ எழுதிய உபனிஷத்திலே இறைவனுக்கு 8 குணங்களை காட்டுகின்றார்கள். அங்கிருந்து வந்து இங்கு தமிழிலே பாடிய 3000 பாடல்களை பாடிய திருமூலன் சொல்லுகின்றான் 8 குணங்களை காட்டுகின்றான். இந்த மண்ணிலே தோன்றி திருமறையை உருவாக்கிய திருக்குறளின் பெரியவன் திருவள்ளுவன் காட்டுகின்றான் 8 குணங்களை கடவுளுக்கு. இந்த 8 குணங்களையும் நான் மீண்டும் தொடர்ந்து உங்களுக்கு சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகின்ற பொழுது இந்த ஞான வழியிலே பார்க்கின்ற கடவுள் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆண்டோர் பெருமக்களே, மீண்டும் தொடர்வோம். வணக்கம்.